Guys, voice clear? Yes, sir. Okay, fine. Okay, so we are end of the session, Nikki. So next session close for final day. So again, like length up means short term like means almost cover plan இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைக் ஓவராலா இன்னைக்கு வந்து அடிஷனலா லைக் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், சர்டிபிகேஷன் எப்படி போகலாம், அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கஷனுக்கெல்லாம் முன்னாடி எதுவும் கொரிஸ் இருக்குதா? நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுல எதுவும் டவுட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு டாபிக் ரிவைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ல டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா சொல்லுங்க. we will proceed with that first. சார் சொல்லுங்க ஜி. சார் இந்த அனிமேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கல்ல சார், ஸ்பின் ஆகுற மாதிரி டேட்டா. ஆமா, அது எப்படின்னு சொல்லுங்க சார். அப்புறம் அந்த இந்தியா அனாலிட்டிக்ஸ் கிடைக்கல சார், இந்தியா பேஜ் மட்டும் பண்ணாங்க. ஓகே, ஸோ அனிமேஷன் வந்து கஸ்டம் விஷுவல் ஆக்சுவலா ஆல்ரெடி சொல்லியிருப்போம். கஸ்டம் விஷுவல் ஒரு டாபிக் எடுத்தோம்ல. ஸோ கஸ்டம் விஷுவல்னா இன்டர்நெட்ல போய் எடுக்கிறது. ஸோ அது ஒரு விஷுவல் தான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு பேர் வந்து 3D ரொட்டேஷனல் சார்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொட்டேஷன் டைப் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு வரும். ஸோ அது பேர் ரொட்டேஷன் டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா அந்த விஷுவல் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே சுத்திட்டே இருக்கும். அது ரெண்டு டேட்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு டேட்டா, பேக்ல ஒரு டேட்டா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூவ்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது பாக்குறதுக்கு அனிமேஷன் மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த கண்டென்ட் லெட்டர் வந்து வரிசையா போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்க்ரோலர் அப்படிமா. அதோட பேர் வந்து ஸ்க்ரோலர். அந்த விஷுவலோட பேர் வந்து ஸ்க்ரோலர். ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சரி, அது நார்மலாவே இருக்குமா? இல்ல, அதுவும் கஸ்டம் விஷுவல் தான். அங்க நம்ம எதெல்லாம் நீங்க நார்மலா பவர் பில பார்க்காம இருக்கோ எல்லாமே கஸ்டம் விஷுவல். இந்தியா டேட்டா வந்து ஆக்சுவலா ஹருண் வந்து எக்ஸல்ல போட்டு அனுப்பிச்சிருக்காரு குரூப்ல, வாட்ஸ்அப்ல. ஸோ அங்கிருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருக்காரு. யா சார், வந்துச்சு. ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும்? ஹலோ கைஸ், வேற எதுவும்? ஓகே, ஸோ ஐ கெஸ் கொஸ்டின் இல்லைன்னு எனக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நான் நம்ம என்ன டாபிக் பிளான் பண்ணோம்ல, நான் அதை ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தோம் அப்படின்னா, லைக் நீங்க ஒன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஓரளவு பவர் பினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் மினி ப்ராஜெக்ட் ஆல்சோ. அதை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ செகண்ட் வந்து இந்த ரெஸ்யூம்க்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருந்தேன்ல. ஸோ அதை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அகைன் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டிங் இல்லை அனாலிட்டிக்கல் இப்போ டேட்டா விசுவல் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதோ அதை வச்சு தான் நீங்க எதுவுமே பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஓகே, நான் கத்துக்கிட்டேன், எனக்கு இந்த டூல் தெரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்றது, இல்லை நான் எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போறது அப்படின்னா, ஆப்வியஸா வந்து உங்களுக்கு இந்த டூல் தெரியுங்கிறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபேக்டரி அளவுக்கு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எனக்கு இந்த டூல் எல்லாமே தெரியுது, இன்டர்வியூ எனக்கு அப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொன்னா நீங்க யூ கேன் ப்ரொசீட் ஃபார் த இன்டர்வியூ.
ஸோ இன்டர்வியூல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் பவர் பிஐ இப்ப கத்துக்கிறதுக்கு எதுக்கு எல்லாருமே சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் பிஐங்கிறது வந்து ஒரு லேட்டஸ்ட் டூல் தான். ஒரு 6 இயர்ஸா தான் இருக்கு இந்த மார்க்கெட்ல. 2015ல இருந்தா மார்க்கெட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நியரிங் 7 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் லாஸ்ட் வீக் தான் ஆக்சுவலா 7th இயர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த 7 இயர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த டூல்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி மந்த் ஆன் மந்த் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு மற்ற டூல் இல்ல டெக்னாலஜி கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேப்லூ கத்துக்கிறீங்க, இல்ல எஸ்கியூஎல் கத்துக்கிறீங்க, .NET, பைத்தான் இல்ல .NET, ஜாவா இதெல்லாம் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பல வருஷமா வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இப்போ ஜாவா டெவலப்பர்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜாவா டெவலப்பர்லாம் உங்களால பார்க்க முடியல. பட் இந்த டூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதான் நீங்க மார்க்கெட்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் தேடினாலும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 இயர்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கு மேல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த டூலே வந்து 7 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பெருசா யாரும் அந்த டூல் இன்வால்வ் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸுமே வந்து 5 இயர்ஸ் அந்த கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இதனால என்ன நமக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, உங்களுக்கு காம்படிஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். லைக் இப்போ நீங்க ஒரு ஜாவா டெவலப்பர் ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா 100 பேர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ பவர் பிஐக்கு போகும்போது 100 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு 25 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா 30 பேர் தான் வந்து அந்த டூல வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ மீன்ஸ் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தாலும் நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல போறீங்க, இன்னொருத்தர் வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்வியூ அந்த உங்களோட காம்படிட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஆப்வியஸா அவர் கிராப் பண்ணிடுவார் அந்த இன்டர்வியூ. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்வியூரை அவரை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இப்போ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆவரேஜாவே 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேல உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படிங்கிறப்போ ஈஸியா வந்து காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஈஸியா வந்து ஜாப் செக்யூர் பண்றது நல்லா இருக்கும் இந்த பர்டிகுலர் டூலை பொறுத்த. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஓகே நீங்க கத்துக்கிட்டீங்க, இன்டர்வியூ அப்பியரும் பண்றீங்க. ஸோ அகைன் இன்னொரு பெஸ்ட் திங் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கெரியர் கேப் இருக்கிறவங்க இல்ல ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஐடில இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் டூல். அகைன் இது எதுக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பெருசா டெக்னிக்கலான டூல் கிடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா கான்செப்ட் ஓரியன்ட் டூல், ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. லைக் நீங்க இப்போ ஒரு டிசைன் உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னா அந்த டிசைன்ல அதை கொண்டு போய் யூசருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்டே முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா வந்து கிளீன் பண்றது எல்லாமே வந்து போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ நீங்க ஒருத்தவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் கேரியர் கேப் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஐடி ஜாப் வந்து ரீஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு இடத்துல இன்டர்வியூ அப்ளை பண்ணும்போது நான் வந்து எனக்கு 5-6 இயர்ஸ் கேப் இருக்கு, பட் இப்போ எனக்கு பவர் பிஐ தெரியும்னு சொன்னா, ஸோ மற்ற டெக்னாலஜி தெரியும் நீங்க சொல்றதை விட பவர் பிஐ தெரியும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பெருசா அது வந்து ஒரு ஷாக்கா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்போ அப்படிதான் கேரியர் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டூலை லேர்ன் பண்றது வந்து ஜஸ்ட் டெடிகேட்டடா 1 மந்த் உட்காந்து பார்த்தா கத்துக்கலாம் அந்த டூல். ஸோ அப்படிங்கிறப்போ ஓகே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க ஒரு எனக்கு 5 இயர்ஸ் கேப் இருக்கேன், கேப்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு பைத்தான் எனக்கு தெரியும், இல்ல எனக்கு வந்து அசூர் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது எல்லாமே வந்து டே பை டே ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டூல், ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் எனக்கு தெரியும் நீங்க சொல்லும் போது ஈஸியா வந்து அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும் இந்த டூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி டு அப்ளை ஃபார் த இன்டர்வியூ. ஸோ மீன்ஸ் உங்க ப்ரொஃபைல் நீங்க போடுறீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாம ஓகே கன்சிடர் பண்றதுக்குள்ளான வேல்யூஸ். ஓகே ஒன்ஸ் நீங்க இன்டர்வியூக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அகைன் என்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னா அகைன் வி ஹேவ் சம் ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன் எந்த கேண்டிடேட் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு டூல் எண்ட் டு எண்ட் தெரியுமாங்கிறத வந்து எல்லா இன்டர்வியூருமே வந்து கிளியரா இருப்பாங்க. ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டூல் வந்து அகைன் ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் டூல். இந்த டூலுக்குன்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கு, வரை ஒரு 10 கான்செப்ட் இருக்குன்னு சொன்னா அந்த 10 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்ட்டு தான் அந்த டூல் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். லைக் ட்ரில் த்ரூ, புக் மார்க், ஸ்லைசர், இது எல்லாமே ஒரு கான்செப்ட். ஸோ இன்டர்வியூல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின், லைக் இந்த ட்ரில் த்ரூனா என்ன, புக் மார்க்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எல்லாமே கேட்பாங்க. ஸோ அகைன் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிருப்போம், நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருக்கீங்கிறப்போ உங்களால ஈஸியா கிளியர் பண்ணும். பட் அகைன் செகண்ட் என்ன மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கொஸ்டின் இருக்காது. லைக் ட்ரில் த்ரூனா என்ன, புக் மார்க்னா என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு கேட்கும் போது அதுக்கு ஆன்சரா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நான் வந்து எனக்கு ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது எனக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து ட்ரில் த்ரூ தான். பட் அந்த இடத்துல உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டா தான் வந்து உங்களுக்கு அந்த அதை வந்து லைவா உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனாலதான் மோர் அண்ட் மோர் ஹேண்ட்ஸ் ஆன் எனக்கு முக்கியம்னு சொல்றேன்.
ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. பிளஸ் அந்த உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்கல்ல, ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா இப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், டெல் அபவுட் யுவர் செல்ஃப் கேட்கும்போது உங்களுக்கு பவர் பி எவ்வளவு தெரியுங்கிற அளவுக்கு நீங்க அதை கன்வே பண்ணுவீங்க. அதனாலதான் அந்த சாம்பிள்லாம் சொன்னது. நான் ஒரு ரெசியூம் வச்சிருக்கேன் பவர் பிலேயே, நீங்க அந்த ரெசியூம் என்னோட ரெசியூம் அந்த லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், இல்ல ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அது நானா பண்ணேன். இதெல்லாம் வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். பிளஸ் நான் இத்தனை பிஓசி பண்ணிருக்கேன், இத்தனை மினி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் காட்டும் போது தான் உங்களுக்கு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகும். ஏன்னா இப்போ என்னதான் நமக்கு வந்து 5 years தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நிறைய பேர் இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க டூல. சோ ஒரு 10 பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்கன்னா 10 பேருமே 10 விதமா ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்கள. எனக்கு பவர் பை தெரியும், நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. சோ அதனால டூல கத்துக்கிறதோட நிக்காம முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பாருங்க. அப்புறம் அகைன் சர்டிபிகேஷன் வந்து இப்ப இருக்கிற ஜாப் மார்க்கெட்ல நிறைய இடத்துல எதிர்பார்க்கறாங்க. ஒரு சில இடத்துல எதிர்பார்க்கறாங்க, ஒரு சில இடத்துல தேவைப்படுது, ஒரு சில இடத்துல தேவைப்படல. ஸோ என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பவர் பிஐ சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பார்க்கும்போது என்னன்னா, மோஸ்ட்லி வந்து நீங்க இந்த டூல எண்ட் டு எண்ட் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ண முடியும், எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அதுல பெருசா வந்து காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. டூல் உங்களுக்கு தெரியும்னா டூலை பத்தின மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அகைன் இதுக்கு வந்து நீங்க பே பண்ணணும்ல, அரௌண்ட் 6,000 நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறேன், 100 சம்திங் ஏதோ டாலர்ஸ் இருக்கும். ஸோ அதை பே பண்ணி நீங்க எழுதி வாங்கணுமான்னு கேட்டா அது வந்து ரெக்கமெண்டட், ஓகே, பட் நாட் கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா டூல் எல்லாம் தெரியும் அப்படின்னா நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு. மார்க் எக்ஸாம் எழுதி பார்க்கறதுக்கு பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் மார்க் எக்ஸாம் போட்டீங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சைட் என்ன அப்படின்னா examtopics.comனு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்டோட பேரே வந்து examtopics.com தான். ஸோ அதுல போய் பவர் பிஐ இன்டர்வியூ, பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய டம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதுக்கு ஆன்சர் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் இருக்கும் அந்த ஃபோரம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாருங்க. சர்டிஃபிகேஷன் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. என்ன சைட் சொன்னீங்க முகமது? examtopics. ஓகே, அது ஒரு வெப்சைட். அதுல எல்லா சர்டிஃபிகேஷனுக்குமே வந்து கண்டென்ட் இருக்கும், டம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ டம்ஸ்னா மற்ற சைட் மாதிரி ஜென்ரலா வந்து இந்த டம்ஸ் இதான் கொஸ்டின் இதான் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு டிஸ்கஷன் இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்ல கமெண்ட் எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை போட்டுருவாங்க, கீழே நிறைய பேர் கமெண்ட் எழுதிருப்பாங்க, இதான் ஆன்சரா இருக்கும், இதான் ஆன்சரா இருக்கும். அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் ஃபார் எனி சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ சர்டிஃபிகேட் சார்ஜ் பண்றாங்க மார்க்கெட்ல. இதுக்கு சர்டிபிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு டெடிகேட்டடா இந்த டெக்னாலஜிக்குன்னு தனியா சர்டிபிகேஷனுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எல்லா டெக்னாலஜிக்குமே ஒரே மாதிரி தான் ரேட் இருக்கும். அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு $160 நம்ம அது கண்ட்ரி டிஃபர் ஆகும். இந்தியால இருந்து எழுதினீங்கன்னா அரௌண்ட் 4,500 நினைக்கிறேன். 4,500 இல்ல 5,500 தெரியல, கிட்டத்தட்ட மோர் தென் 4,000 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். பட் அகைன் இது கம்பல்சரி கிடையாது. பட் மார்க்கெட்ல ஒரு சில இடத்துல வந்து சர்டிபிகேஷன் வந்து பேசும். அப்படிங்கிறப்போ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பட் அகைன் அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓரளவு நீங்க இன்டர்வியூ அப்பியர் பண்ணிட்டீங்க, லக்கிலி கிளியரும் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேஷனும் நீங்க ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸா நம்ம செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ 2 பாத் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஆக்சுவலா 3 பாத் உங்களை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எந்த பாத்துக்கு போறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நான் டூல் ஸ்பெசிபிக். ஸோ நான் டூல் ஸ்பெசிபிக்னா நான் பவர் பிஐ கத்துக்கிட்டேன், அதனால நான் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜில தான் ஒர்க் பண்ணுவேன், இல்ல மைக்ரோசாஃப்ட்ல அடுத்த அப்கிரேடுக்கு நான் போறது வந்து டெக்னிக்கல் சைட்ல போறது, அதே டூல் டெக்னிக்கல் சைட்ல போறது. இப்போ நான் டூல் அப்படின்னா என்னன்னா, எனக்கு இன்னைக்கு பவர் பிஐ தெரியும், நான் வந்து பவர் பிஐ ஃபுல்லா கத்துக்கிட்டேன், அடுத்து நான் என்ன கத்துக்க போறேன்னா பைத்தான் கத்துக்க போறேன், இல்லைன்னா ஆர் கத்துக்க போறேன், இல்லைன்னா அனாலிட்டிகல்ஸ் வேற ஏதாவது டூல் இருக்கா, ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி கத்துக்க போறேன் அப்படின்னா அது வந்து நான் டூல் ஸ்பெசிபிக். அது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட். எனக்கு இந்த டைம்ல இந்த மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா நான் இந்த டூலை கத்துக்கிறேன். நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் டூல்னா மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிலே போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. திடீர்னு டேபிள் வேணா டேபிளும் கத்துப்பேன் அப்படின்னா அப்படி நீங்க உங்களை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அப்படி ஐடியா இருக்குது, உங்களுக்கு அப்படி படிக்க பிடிக்கும்னா நீங்க அந்த ட்ராக் எடுக்கலாம். இல்ல நான் பவர் பிஐ கத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பவர் பிஐ நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கு, பவர் பிஐக்கு அப்புறம் பவர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ பவர் ஆப்ஸ் என்னன்னா எப்படி பவர் பிஐங்கிறது ஒரு ரிப்போர்ட்டிங் சொல்யூஷனோ பவர் ஆப்ஸ்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ட்ராக்கு மூவ் ஆவாங்க. எனக்கு பவர் பிஐ ஃபுல்லா தெரியும், நான் வந்து பவர் ஆப்ஸ் கத்துக்கிறேன். பவர் ஆப்ஸ்ல வந்து நீங்க நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு தனியா கோர்சஸ் இருக்கு, அதுக்கு தனியா டெக்னாலஜி இருக்கு, அது தனி டெக்னாலஜி அது ஆக்சுவலா. அதை கத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூம் எப்படி அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ்ல இருந்து கரெக்டா பவர் பிஐ கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த டூல் கத்துக்கிட்டு அதே ட்ராக்ல போறீங்க. அது வந்து டூல் ஸ்பெசிபிக்.
மூணாவது என்னன்னா அனாலிட்டிக்கல் சைடு. அனாலிட்டிக்கல் சைடுங்கிறது என்னன்னா டூல் வந்து கவுண்டே கிடையாது. இப்ப எனக்கு பவர் பை தெரியும், எனக்கு டேப்லூ தெரியும், எனக்கு ஆர் தெரியும், எனக்கு பைத்தான் தெரியும், எனக்கு வந்து அசூர் தெரியும். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போறது வந்து ஜென்ரலா அந்த ரோல் ஸ்பெசிபிக், டொமைன் ஸ்பெசிபிக். ஸோ நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், நான் வந்து டெவலப்பர் ஆக வேண்டாம், நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், இல்லைன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க தான் எதை சூஸ் பண்ண போறோம், நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, நீங்க எதை மாதிரி நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேர்னிங்கை வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு இது. ஏன்னா மூணுக்குமே வேல்யூ உண்டு, அந்த மூணுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். பட் உங்களுக்கு எது சூட் ஆகுறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். நான் ஒரே டூல் ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ராடக்ட்லேயே போறேன்னா, இல்ல ஒரு டொமைன் ஒரு ரோல் லெவல்ல நான் போறேன்னா, அப்படி இல்லைன்னா நான் ரேண்டமா எனக்கு எந்த டூல் மார்க்கெட்ல இருக்கோ அந்த டூலை நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்மளோட டிசிஷன் இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிறது தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து லேர்னிங் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க உள்ள போயிட்டீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களோட லேர்னிங்கையும் சூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் என்ன, ஆப்வியஸா ஒர்க் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்து மீன்ஸ் நீங்க எங்க போய் எந்த கம்பெனில ஜாயின் பண்ணாலும் ஆப்வியஸா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து மாறும். ஒரு சில ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல்ரெடி பவர் பை எல்லாமே வச்சிருப்பாங்க, நீங்க ஜஸ்ட் ஒரு டெவலப்பரா போகணும். ஆல்ரெடி ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 11ஆவது ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனரல் டே டு டே ஒர்க். ஸோ பீஸ்ஃபுல்லா நீங்க கொடுக்குற டாஸ்க்கை ஒர்க் பண்ணிட்டு அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்க அதை கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சில ப்ராஜெக்ட் எப்படி மாட்டும், நீங்க தான் ஃபர்ஸ்ட் பவர் பை டெவலப்பரா இருப்பீங்க அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு இல்லைன்னா ப்ராஜெக்ட். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கீங்க, நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்குங்கிற சைட்ல நாலேஜும் நிறைய உங்களுக்கு ஐடியா, உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாமே நீங்க டிசைட் பண்றோம். நீங்க சூஸ் பண்ணலாம், இனிமே பவர் பேக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் கலர் தீம் யூஸ் பண்ண போறோம், இப்படிதான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அதையே நம்ம வந்து பின்னாடி வர போற டெவலப்பர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்க நிறைய உள்ள போய் பார்க்க முடியாது, டூல்ல என்னென்ன இருக்கு, என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சில ப்ராஜெக்ட் என்ன இருக்குன்னா டூல் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆன்போர்ட் பண்ணிருப்பாங்க. மீன்ஸ் நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா ஃபியூச்சர்ல நாங்க பவர் பை கொண்டு வர போறோம் அப்படின்னா நிறைய நீங்க பிஓசிஸ் பண்ணுவோம். பிஓசிஸ்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட பவர் பை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட பிளான் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் பவர் பை. அது பண்ணிட்டு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நம்பி இறங்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சுன்னா அகைன் அது வந்து உங்களுக்கு லேர்னிங் தரும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருப்பீங்க, நீங்க தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க, அதோட ப்ரோஸ் கான்ஸ் என்ன கண்டுபிடிக்க போறீங்க, அதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு பார்க்க போறீங்க. எல்லாம் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் பிசினஸ் லெவல்ல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு, நம்மகிட்ட இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்க்கு இதை பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாமே ஜென்ரலா டே டு டே ப்ராஜெக்ட். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் கடைசியா ஒர்க் பண்ண போறது அந்த டூல்ல தான். ஸோ அதனாலதான் சொல்றது பேஸ் வந்து அந்த டூல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்ட் எப்படி மாட்டுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. மேபி நீங்க டெவலப்பரா ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. லைக் நிறைய பவர் பை வந்து நிறைய டூல் ஸ்பெசிஃபிக்னால நிறைய ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸா மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அப்படியும் பண்ணிட்டு. ஸோ அகைன் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி இது ஒரு டூல். அந்த டூல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி வேணாலும் ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து ஓவராலா டே டு டே ஒரு பவர் பை டெவலப்பரா ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி தான் டாஸ்க் இருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் சே. ஸோ இது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்ல பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா we can discuss today. எஸ் முகமது, சொல்லுங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் முகமது. நல்லா ட்ரெயின் பண்ணீங்க, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஜி, இப்போ நீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் சொன்னீங்க. காமனான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எதுனா இருக்கும்ல, என்ன கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி? ஓகே, சோ சிம்பிளா என்ன கேட்பாங்கன்னா, எந்த இன்டர்வியூமே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன கேட்பான் அப்படின்னா, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் பவர் பைல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்.
லைக் நீங்க ப்ராஜெக்டே ஒர்க் பண்ணனாலும் நீங்க பண்ண பிஓசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இது இருக்கணும், மீன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எப்படின்னா நீங்க இப்போ ஒரு வாரமா ஒரு 3 நாளா பண்ணீங்கல்ல கோவிட் டேஷ்போர்ட் ஒன்று பண்ணீங்கல்ல, ஆக்சுவலா அது ஒரு ப்ராஜெக்ட். சோ இப்போ ஒரு கம்பெனில நீங்க போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு கோவிட்க்கு ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ண சொன்னாங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்ட். அதான் இப்ப நீங்க பண்ணீங்க ஹேண்ட்ஸ் ஆனா. சோ இதை நீங்க கன்வே பண்றது வந்து கரெக்டா கன்வே பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கோவிடுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்து டேட்டாவை நான் எடுத்தேன், லைவ் டேட்டாவை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டேஷ்போர்ட் டெவலப் பண்ணேன். ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறத வந்து நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். மீன்ஸ் நீங்களே வந்து நான் வந்து பெருசா ப்ராஜெக்ட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம நீங்க பண்ணதையே வந்து ரெப்ரசென்ட் பண்ண தெரியும். ஸோ இது வந்து பேஸ் கொஸ்டின். ரெண்டாவது டூல் ஸ்பெசிஃபிக் என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னென்ன டேட்டா சோர்சஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இது வந்து காமனான கொஸ்டின், ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மீன்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ரீசெண்டா என்ன பண்ணுவோம், எக்ஸல் இருந்து டேட்டாவை லோட் பண்ணணும், ரெண்டாவது வெப்சைட்ல இருந்து டேட்டாவை லோட் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் எஸ்கியூஎல் டேட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில பேர் ஆரக்கிள் டேட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில பேர் வெப்சைட்ல இருந்து டேட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில பேர் வெறும் எக்ஸ்எம்எல் இருந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து பேசிக் கொஸ்டின். பவர் பிஐக்குன்னு இல்லை, எந்த ரிப்போர்ட்டிங் டூலுக்கு போனாலும் இது கேட்பாங்க. மூணாவது எவ்வளவு சைஸ் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்பாங்க. மீன்ஸ் உங்களோட டேட்டா வந்து எவ்வளவு பெரிய டேட்டா. ஸோ அதுக்கு ஆப்வியஸா ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொல்ல முடியும். பட் அகைன் நீங்க ஒரு இன்டர்வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ பவர் பே நம்ம கோவிட் டேஷ்போர்டுங்கிறது வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்த டேட்டா. ஸோ அதை கரெக்டா கன்வே பண்ணிட்டா போதும். நான் யூஸ் பண்ண வந்து இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டா, எனக்கு வந்து சைஸ் பெருசா தெரியாது, பட் இட்ஸ் டே டு டே எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா. இந்த அளவுக்கு டேட்டா தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஓப்பனாவே சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஜென்ரல். இது வந்து அகைன் நீங்க எவ்வளவு சைஸ் டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க. செக்யூரிட்டில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. லைக் பவர் பேல எத்தனை டைப் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு, நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கொஸ்டின் டிஃபால்ட்டா வரும் எல்லா இன்டர்வியூலயும் தான் இருக்கு. அந்த ரோல் லெவல் செக்யூரிட்டி ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா உங்களுக்கு ரோல் லெவல் செக்யூரிட்டின்னு ஒண்ணு தெரியும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க ரோல் லெவல் செக்யூரிட்டி RLS சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது, ரோல் லெவல் செக்யூரிட்டினா என்னன்னே தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. புக் மார்க்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். புக் மார்க் எப்படி பண்றது, ட்ரில் த்ரூ எப்படி பண்றதுன்னு கேட்பாங்க. ஸ்லைசர் சிங்க்னு ஒண்ணு பார்த்தோம்ல, 2-3 பேஜ்ல வந்து ஸ்லைசரை வந்து சிங்க் பண்ணி விட்டோம்ல. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டினாவே கேட்பாங்க. லைக் எனக்கு வந்து 2 பேஜ்ல வந்து ஃபில்டர் இருக்கு, நான் எப்படி இங்க ஃபில்டர் பண்றதுன்னா அங்கே அப்டேட் ஆகும்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து சிங்க் ஸ்லைசர். ஸோ இது டிஃபால்ட்டா வர்ற கொஸ்டின். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எப்படின்னா இப்போ எனக்கு ரிப்போர்ட் நான் டெவலப்லாம் பண்ணிட்டேன், பட் எனக்கு ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா ஆகுதுங்கிறப்போ அதுக்கு ரீசன்ஸ். நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் ஒன்று பார்த்தோம்ல பவர் பிஐல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அது எவ்வளவு டைம் எடுக்குது ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஸோ அது கேட்பாங்க. லைக் எதை வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி கேட்பாங்க, அதோட ஆன்சர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ். அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாக்ஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். டாக்ஸ்ல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா என்னென்ன டாக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த காமன் கொஸ்டின். ஸோ கால்குலேட்டர் காலம்னா என்ன, கால்குலேட்டர் மெஷர்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதனால யூஸ் பண்றோம். அகைன் இது கண்டிப்பா வரும். டேட்டாவை எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது, டேட்டா ரெஃப்ரெஷ் பண்றது எப்படி, கேட்வேன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோமா, அந்த கேட்வேங்கிற பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அது கேட்பாங்க. இன்னும் காமனா கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ரிப்போர்ட்னா என்ன, டேஷ்போர்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ரிப்போர்ட்டுக்கும் டேஷ்போர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்பாங்க. 2-3 ரிப்போர்ட்ல இருந்து எப்படி ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்றதுன்னு கேட்பாங்க. ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பவர் பிஐல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நேட்டிவா இருக்கிற கொஸ்டின்ஸ். ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ரீசெண்டா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா நிறைய பேர் இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை, டக்குன்னு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு எக்ஸல் சீட்டை கொடுத்து நீங்க பவர் பிஐ டேஷ்போர்ட் டெவலப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஆஃப்டர் ஓவர்ல உங்களால டேட்டாவை லோட் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவு ட்ரை பண்ண முடியல, அதை செக் பண்றாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுதா, லோட் பண்றீங்களா, லோட் பண்ணிட்டு விஷுவல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியுதான்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னீங்களே, அது வந்து நம்ம டெஸ்க்டாப் இது சாரி டெஸ்க்ல பண்றதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் யூஸ் பண்றோம். ஓகே. ஆமா ஆமா. இதுல வந்து சர்வீஸ் பவர் பிஐ சர்வீஸ்ல என்ன இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது? பவர் பிஐ சர்வீஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் உங்களுக்கு ரிலேஷனே கிடையாது. ஏன்னா பவர் பிஐ சர்வீஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹோஸ்டிங் பண்ற இடம் மட்டும்தான். நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல என்னெல்லாம் பண்ணிருக்கோமோ அதை ஜஸ்ட் பின் பண்ற இடம் தான் அந்த பவர் பிஐ சர்வீஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கு, நீங்க வெப்சைட்ல போயிட்டு அந்த ரிப்போர்ட்டோட லிங்க் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் ஓப்பன் ஆகுது, பட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கு. ஒரு சில நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா ஒரு சில ஃபியூ கேசஸ் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம கஸ்டம் விஷுவல்ஸ் ஒண்ணு பார்த்தோம்ல,
கஸ்டம் விஷுவல்ஸ்னா ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்கிற விஷுவல்ஸ் பார்த்தவங்க. ஆமா. நிறைய கஸ்டம் விஷுவல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ரிப்போர்ட் வந்து ஸ்லோ ஆயிடும். ஏன்னா கஸ்டம் விஷுவல்ஸ் வந்து ஒரு அன்மேனேஜ்டு கோடு, யாரோ எழுதின கோட்ல ரன் ஆகிட்டு இருக்கு அந்த விஷுவல்ல. ஸோ அவங்க என்ன மாதிரி கோடு யூஸ் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ நிறைய கஸ்டம் விஷுவல்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது டைம் எடுக்கும். அந்த ரெண்டர் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜ் அந்த விஷுவலை காட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் விஷுவல்ஸும் ரொம்ப முக்கியம். ஒரு ரிப்போர்ட் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 6 விஷுவல்ஸ் அந்த பேஜ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு பேஜுக்கு நான் சொல்றேன். ஸோ 6க்கு மேல விஷுவல்ஸ் போகாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பை சார்ட், ஒரு பார் சார்ட், ஒரு டேபிள், ஒரு ஸ்லைசரு, ஒரு கேஜ், இந்த மாதிரி எல்லாமே போட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 அதுக்கு மேல கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஒரே பேஜ்ல ஒரு 20 விஷுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. செகண்ட் என்னன்னா டாக்ஸ்ங்கிறது கால்குலேஷன். நம்ம சொன்னோம்ல, கால்குலேட்டட் காலம்னு ஒன்று இருக்கு, கால்குலேட்டட் மெஷர்னு ஒன்று இருக்கு. கால்குலேட்டட் காலம் வந்து சிம்பிளா நீங்க எழுதுற ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலம் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிடும் டேட்டா பேஸ்ல. பட் மெஷர்ங்கிறது அப்படி கிடையாது. நீங்க என்ன ஃபார்முலா எழுதிருக்கீங்க, சம் ஆஃப் சேலரின்னு போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு தடவை ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணும் போதும் அந்த சம் ஆஃப் சேலரி வந்து பேக்ல ரன் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து எடுத்து காட்டும். ஸோ இப்போ நீங்க ஒரு 100 மெஷர் எழுதிருக்கீங்க ஒரு பேஜ்ல, ஒரு ரிப்போர்ட்ல அப்படின்னா நீங்க அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணும் போதுலாம் அந்த 100 ஃபார்முலாவும் பேக்ல ரன் ஆகும் மெஷர் நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால மெஷரோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். காலமோட இம்பாக்ட் வந்து இதுல சைஸ்ல போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும்தான் நீங்க அந்த டாக்ஸ்ங்கிறத யூஸ் செய்யலாம். ஸோ இதெல்லாமே ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் திங். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு மீன்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். இது காமனான இஷ்யூஸ் என்னென்ன வரும்? காமனான இஷ்யூஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வரதான் ஜி. இப்போ ரிப்போர்ட்டை நீங்க ஒரு லிங்க் வந்து யூசர் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த லிங்க்ல வந்து ரிப்போர்ட் இருக்கு பாத்துக்கோ அப்படின்ட்டு. நான் ஓப்பன் பண்ணும் போதே அந்த ரிப்போர்ட் ஓப்பன் ஆகாது, ஓப்பன் ஆகும் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பேஜ் எல்லாம் ரெண்டாவே வர்றதுக்கு. அது பிரச்சனை வரும். செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் சம்டைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கரெக்டா செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணல அப்படின்னா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அட்மின் டேட்டா பார்க்க முடியும், பட்ஜெட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து வேற ஒரு இதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ். சர்வர் ரிலேட்டட் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத இஷ்யூஸ் என்ன அப்படின்னா திடீர்னு சர்வர் ஏதாவது டவுன் ஆயிருச்சு அப்படின்னா ரெஃப்ரெஷ் நடக்காது. அந்த கேட்வேன்னு ஒன்று கான்ஃபிகர் பண்ணோம்ல, டேட்டா கேட்வே, ஸோ அது ரன் ஆகாது. ஸோ ரன் ஆகாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா ரெஃப்ரெஷ் நடக்காது. ஸோ நீங்க ஒரு தடவையும் போயிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ இதெல்லாம் நார்மலா நடக்கிற இஷ்யூஸ். ஓகே, இது பொதுவாக இன்டர்வியூல வந்து ஒரு சில கேட்பாங்க, நீங்க எந்த டேஷ்போர்ட் வந்து காம்ப்ளெக்ஸா பண்ணிருக்கீங்க, எது சேலஞ்சிங்கா பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி சேலஞ்சிங் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் என்ன காம்ப்ளெக்ஸா பண்ணிருக்கீங்க கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்றது? சேலஞ்சிங்னா என்ன? நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு 4 டேஷ்போர்ட் நீங்களே டெவலப் பண்ணிடுங்க. ஸோ நான் ஓப்பனா சொல்றது இதுதான். நீங்க 4 டேஷ்போர்ட் நீங்களே டெவலப் பண்ணிட்டு நீங்க பண்ணாத ஆன்சர் அது. இப்போ 4 டேஷ்போர்ட் டெவலப் பண்ண 4ல எது உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சோ அதை ஓப்பனா நீங்க சொல்லிடுங்க. ஆக்சுவலா அதான் எல்லா இன்டர்வியூலயுமே எதிர்பார்க்கறாங்க. அவங்க கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க காம்ப்ளெக்ஸா பண்ணது என்னன்னு பாக்குறதுக்கு இல்ல, நீங்க உண்மையிலேயே பண்ணிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு தான் கேட்பாங்க. நிறைய ரிப்போர்ட் உங்களால பண்ணிடலாம். ஒரே ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் ஒரு வருஷம் நான் வந்து ஒரு 2 ரிப்போர்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், அது எனக்கு பெருசா காம்ப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் நீங்க பெருசா டெவலப்மெண்ட் டே டு டே பண்ணது இல்லை அப்படின்னு. இல்ல ஹார்ட் கோரா ஒருத்தர் டெவலப் பண்ணிட்டே இருக்காருன்னா ஒரு 20 ரிப்போர்ட் 30 ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கான் அப்படின்னா கேட்டவுடனே தெரிஞ்சிடும். நான் ஒரு ரிப்போர்ட் மட்டும் எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துச்சுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு அந்த பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்களே பண்ணுங்க. இப்போ கோவிட் டேஷ்போர்ட் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால கண்டிப்பா டஃபா இருந்திருக்கும். ரெண்டாவது நீங்களே ஒரு டேட்டா வச்சு ஒரு ரீட்டைல் கம்பெனிக்கு ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மூணாவதா ஒரு வித்தியாசமா ஒரு டேட்டா வச்சு பண்ணுங்க. ஸோ மூணையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுங்க. சிம்பிள், நான் ஃபர்ஸ்ட் தடவை பண்ண டேஷ்போர்ட் வந்து கஷ்டமா தான் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், எனக்கு டிசைனிங் டைம் எடுத்துச்சு. ஸோ ஆப்வியஸா நீங்களே சொல்லிடலாம். செகண்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. தேர்ட் டேஷ்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ற கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதை நீங்க கன்வே பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் அதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அவனுக்கு ப்ரூவ் பண்ணா போதும். ஓகே, இப்போ அதான் சொல்றீங்க நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொன்னா போதும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க இதுல 2 இது இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நானே உங்களை கேட்கிறேன், நீங்க இது வரைக்கும் பண்ணதிலே காம்ப்ளெக்ஸான டேஷ்போர்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க பண்ணாம நீங்க ஒரு ஆன்சரை ரெடி பண்ணிட்டு சொல்றீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும், சான்சஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான், நீங்க எத்தனை டேஷ்போர்ட் பண்ணிருக்கீங்க, எது காம்ப்ளெக்ஸான டேஷ்போர்ட் அப்படின்னு. சோ கேட்பாங்கிறது தெரிஞ்சு நீங்களே ஒரு 2-3 டேஷ்போர்ட் நீங்களே டெவலப் பண்ணுங்க. நீங்களே பண்ணிட்டு அந்த ஆன்சர் ஓப்பனாவே சொல்லிருக்கீங்க. நான் 3 பண்ணேன், 3 எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேட்க போற கொஸ்டின் வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும்.
இப்ப நம்மளே நான் ஒண்ணுமே பண்ணாம நான் இந்த டேஷ்போர்ட் ஒண்ணு பண்ணேன் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்ம அதுல இருந்தே எடுத்துருவோம். சோ அதனால இதெல்லாம் காமனா கேட்கறது. பட் அகைன் இதெல்லாம் எதுக்கு நீங்க பெருசா இதுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஆப்வியஸா 2-3 டேஷ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கே அந்த ஆன்சர் வந்துடும். இதை டெக்னிக்கலா நீங்க யோசிக்கவே வேண்டாம். இது டெக்னிக்கல் கொஸ்டினே கிடையாது. இப்போ நீங்க கேட்டீங்களா, இப்போ வந்து ஒரு டேஷ்போர்டுக்கு எத்தனை டைம் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து எத்தனை ரிப்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அவங்க கேட்கற கொஸ்டின்லயே அவனுக்கு ஆன்சர் தெரியும்னு சொன்னீங்க. பொதுவாக வந்து ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜென்யூனா வந்து எத்தனை ரிப்போர்ட்ஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்து தான். பட் அகைன் வந்து ஜென்யூனா அவங்க பிலீவ் பண்றதுக்கு எத்தனை ரிப்போர்ட்ஸ் சொன்னா அவங்க பிலீவ் பண்ணுவாங்க? அகைன் நீங்க சொன்ன ஆன்சர் தான் ஆர்கனைசேஷனை பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு 3 ரிப்போர்ட் மட்டுமே பண்ணவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த 3 ரிப்போர்ட்டுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான ரிப்போர்ட் கிடையாது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய டேட்டா சோர்ஸ் வச்சு பண்ணிருப்பான். அதே ஆளு இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு வருஷத்துல 20 ரிப்போர்ட் பண்ணவங்களா இருக்காங்க. 20 ரிப்போர்ட் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா எல்லாமே சிம்பிள் ரிப்போர்ட்டா இருக்கும். ஒரு எக்ஸல் ஷீட்டை லோட் பண்ணி ஒரு பேஜ் டெவலப் பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்கும். பட் அது மொத்தமே 3 ரிப்போர்ட் பண்ணதை வந்து ஒரு ரிப்போர்ட்லயே வந்து ஒரு 10 பேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ 10 பேஜ்லயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டுங்கிறது கவுண்டே கிடையாது. எவ்வளவு டைம் நீங்க அந்த பவர் பிஐ யூஸ் பண்ணிருக்கீங்கிறதா கவுண்ட். லைக் ஒரே ரிப்போர்ட்டை நான் 10 தடவை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னாலும் அது ஒரு ரிப்போர்ட் தான். பட் டே டு டே நான் 10 தடவை டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அதுதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுலயே காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் அண்ட் மீடியம், அந்த மூணுமே இருக்கு கான்செப்ட். சிம்பிள், மீடியம், காம்ப்ளெக்ஸ்ங்கறத நீங்க ஈஸியா டிரைவ் பண்ணிக்கோங்க. சிம்பிள்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு டேட்டாவை நான் லோட் பண்ணேன், டிசைன் பண்ணேன், கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள். சோ காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு எஸ்டிமேஷன் கொடுக்கணும்? அந்த மாதிரி ஒரு ஜெனரலா ஒரு 1 வீக் போதுமா காம்ப்ளெக்ஸ்க்கு? அந்த மாதிரி ரிப்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சிம்பிளுக்கு 2 days போதும். 2 days அதிகம் ஆக்சுவலா. 2 days இப்போ நீங்க முடிச்சிடலாம். டேட்டாவை லோட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துடலாம், டெலிவரியே கொடுத்துடலாம். காம்ப்ளெக்ஸ்க்கு 1 வீக் ஆகும், கண்டிப்பா 1 வீக் ஆகும். ஏன்னா நீங்க டேட்டாவை லோட் பண்ணணும், கிளீன் பண்ணணும், டிசைன் பண்ணணும். டிசைனிங்கே ரொம்ப டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். 2-3 நாள் உட்காந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்வியஸா 1 வீக் சொல்லலாம். ஓகே ஜி. இன்னொரு விஷயம், அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து பவர் பிஐ சர்வீஸ் யூஸ் பண்றது ஓகே. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பிரமிஸ், அதாவது பவர் பிஐ சர்வீஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அப்போ வெறும் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கணும்னா அப்ப என்னன்னா எப்படி இருக்கும்? டெஸ்க்டாப் இது இருக்கும், அப்புறம் வேற என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் பிஐ சர்வீஸ், powerbi.com அந்த பவர் பிஐ சர்வீஸ்க்கும் பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, powerbi.comங்கிறது வந்து இன்டர்நெட்ல நீங்க ஹோஸ்ட் பண்றது. நான் சொன்னல மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு கிளவுட் இருக்கு. அந்த கிளவுட்ல நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து என் கம்பெனி ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே நான் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி என்னோட ரிப்போர்ட்டை ஸ்டோர் பண்ணிப்பேன். அது வந்து ஆன் த கோ. நான் இப்போ திடீர்னு நான் யூஎஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் www.powerbi.com போனா என்னால ரிப்போர்ட் பார்க்க முடியும். நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா. ரிப்போர்ட் சர்வர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எதுக்குன்னா மோஸ்ட்லி இந்த பேங்கிங் செக்யூர்டா இருக்கிற டேட்டாக்கெல்லாம் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட டேட்டாவை நான் கிளவுடுக்கு கொண்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா எப்ப வேணா லீக் ஆயிரும்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் நான் கிளவுடுக்கு போட மாட்டேன், யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்னோட டேட்டா மத்தவங்க பாத்துருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்டர்நெட்டுக்குள்ள அந்த டேட்டா வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு சர்வரை வந்து டெவலப் வச்சு அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ சர்வர்னா என்னன்னா அது ஒரு ஏரியா, ஒரு ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்குள்ளதான் இருக்கும், வேற யாரும் வெளியில இருந்து அதை பார்க்க முடியாது. ஈவன் மைக்ரோசாஃப்ட் கூட அதை பார்க்க முடியாது. அவங்க கம்பெனிக்குன்னு உள்ள ஒரு சர்வர். அந்த சர்வர்ல அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க powerbi.comல ஒரு ரிப்போர்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது அட்வான்ஸ்டா இருக்கும். அட்வான்ஸ்னா எப்படி சொல்றது அப்படின்னா, ஆன் த கோ எப்ப வேணாலும் நான் போய் பாத்துக்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியா இருக்கும். நான் ஜஸ்ட் பவர்பிஐக்குள்ள போயிட்டு நான் எத்தனை யூசர் வேணா நான் இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம், யாரா வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் இந்த சர்வர்ல நீங்க ஸ்டோர் பண்றது எப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க ஜஸ்ட் ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி அந்த சர்வர்ல போட முடியும். போட்டுட்டு அந்த லிங்கை யூசருக்கு அனுப்பிச்சா அந்த லிங்கை வந்து பார்க்க முடியும். அவ்வளவுதான். உங்களால டேஷ்போர்ட் டெவலப் பண்ண முடியாது. மீன்ஸ் 2-3 ரிப்போர்ட்ல இருந்து ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவே முடியாது. ஆன் த கோ நீங்க அவுட் ஆஃப் நெட்வொர்க், உங்க கம்பெனி இல்லாம வேற நெட்வொர்க்ல இருக்கும் போது அந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். பட் ஸ்டில் எதுக்கு இவ்வளவு சேலஞ்சஸ்லயே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து they are not ready to post their data into the cloud. ஸோ அப்படிங்கிறப்போ அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ரிப்போர்ட் தான் டெவலப் பண்றீங்க, டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்றீங்க, ஹோஸ்ட் பண்ணி லிங்க் கொடுக்க போறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க அங்கே பவர் பிஐ சர்வீஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே இங்க பண்ண முடியுது ஆல்மோஸ்ட். பட் காஸ்மெட்டிக் திங்ஸ் பண்ண முடியாது. காஸ்மெட்டிக்னா என்னன்னா அலங்காரம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தேவையில்லாத அலங்கரிப்பெல்லாம் வந்து ரிப்போர்ட் சர்வர்ல பண்ண முடியாது. பட் ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணும்.
ஸோ அதே பவர் பி சர்வீஸ்க்கு உண்டான லிங்க் இதுக்கு இல்ல என்ன லிங்க் இருக்கு? ஆஸ் அ டெவலப்பர் அதுக்கு தனி லிங்க் இருக்குமா இல்ல சேம் லிங்கா? இல்ல, உங்களுக்கு ஒரு சர்வர் பேர் கொடுத்துருவாங்க. நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஹோஸ்ட் பண்ண மீன்ஸ் பப்ளிஷ் பண்றோம்ல, பப்ளிஷ் பண்ணும்போது என்ன வரும்னா அது ரிப்போர்ட் சர்வர் நேம் தான் கேட்கும். இதுக்கு ரெண்டுக்கும் எங்க டிஃபரன்ஸ் ஆகும்னா, பவர் பி டெஸ்க்டாப் இருக்குல்ல, பவர் பி டெஸ்க்டாப்பே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும்னா டூல் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோட பேர் வேற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லுவாங்கன்னா டெஸ்க்டாப், பவர் பி டெஸ்க்டாப் ஃபார் ரிப்போர்ட் சர்வர்னு சொல்லுவாங்க அந்த டூலோட பேரை. நீங்க இப்ப பவர் பி டெஸ்க்டாப் யூஸ் பண்றீங்கல்ல உங்களோட சிஸ்டம்ல, அதே டூல் வேற பேர்ல இருக்கும், பவர் பி டெஸ்க்டாப் ஃபார் ரிப்போர்ட் சர்வர் இருக்கும். எதனால அப்படி இருக்குன்னா, நீங்க பப்ளிஷ் பண்ணும்போது அது உங்களோட உங்களோட யூசர் நேம் கேட்காது. ஸோ பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் சர்வருக்குன்னு ஒரு சர்வர் லிங்க், இப்போ நார்மலா லோக்கல் ஹோஸ்ட் வச்சிருப்போம்ல, லோக்கல் ஹோஸ்ட் டாட் ஸ்லாஷ் சம் சர்வர் நேம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி சர்வர் நேம் கேட்கும். நீங்க சர்வர் நேம் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே, சைடுல இருந்து அவ்வளவுதான் क्वेश्चन. ஓகே, வரும் ஆக்சுவலா क्वेश्चन வரும். எப்படா நீங்க நிறைய ஆன்சர் பண்ணும்போது நிறைய क्वेश्चंस வரும். நிறைய கூகுள் பண்ணுவீங்க, எல்லாமே டே டு டே எல்லாரும் பண்றதுதான், நிறைய பண்ணுவீங்க. பட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த டூல் அவ்வளவுதான், நான் எல்லாமே பார்த்துட்டேன், அந்த டூல்ல என்னால மேனேஜ் பண்ண முடியும். நாட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த டூல் தெரியும்னு சொல்றதை விட, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டூல்ல என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சா, மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் பிஓசி இருக்கு, இத பவர் பி தான். ஓகே, இல்ல ஆக்சுவலா நான் என்ன சஜஷன், எப்பவுமே என்னோட நான் ட்ரைனிங் எடுக்கும் போது யார் அட்டன் பண்ணாலும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றதை விட ஒரு பிஓசி பண்றது வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது எப்படின்னா, என்ன பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்க அதை பண்ணுவீங்க. பிஓசிங்கிறது அப்படி கிடையாது, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். பிஓசினா என்னன்னா, அதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால எப்பவுமே பிஓசி பண்றது பெஸ்ட். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்டே பிஓசி தான். லைக் கோவிட் டேஷ்போர்டுங்கிறது என்ன, நான் உங்களுக்கு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது இல்ல. இது ஒரு சாம்பிள், இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பாருங்கிறப்போ நீங்க ஒருத்தர் ஒரு டிசைன்ல பண்ணி, நீங்க ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் ஃபாலோ பண்ணீங்க, இன்னொருத்தர் வேற டிசைன் ஃபாலோ பண்ணாரு. பட் எண்ட் ஆஃப் டே எல்லாமே ஒரே ரிசல்ட் தான் சொல்லுது. பட் அகைன் அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் தான் வரும், ஓகே இது எப்படி பண்ணா எப்படி இருக்கும் அது அப்படிங்கிறப்போ அது பிஓசி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைனே வரைஞ்சு கொடுத்துருவாங்க, ஒரு பை சார்ட் போட்டு, ஒரு பார் சார்ட் போட்டு, ஒரு டேபிள் போட்டு, இதை அப்படியே பவர் பில கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு டெவலப்மெண்ட் நீங்க ஜஸ்ட் அவங்க சொன்னதை பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்க பெருசா கத்துக்க முடியாது அதுல. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பிஓசி பண்ணிப்பாங்க, நிறைய டேட்டா லோட் பண்ணி பாருங்க, நீங்களே கொஸ்டின் கேளுங்க, இதை எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்தா இதை எப்படி இந்த விஷுவலா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம்னு பாருங்க. அதனாலதான் ரெஸ்யூம் சொன்னேன் நான். ஸோ ரெஸ்யூம் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் இதை ஆட் பண்ணி பார்க்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன் நான் ரெஸ்யூம்ல கொண்டு வரலாம்னு சொல்லி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டூ லாட்ஸ் ஆஃப் யூசிஸ் as well as hands on. ரெக்யர்மெண்ட் கேதரிங் நார்மல் தான் இல்ல, எப்பவுமே ஒரு யூசர் கிட்ட மெயில் வரும், நீங்க ரெக்யர்மெண்ட் கேதரிங் அது ஜெனரல், அது உங்களுக்கு டூல் தெரிஞ்சிருச்சுனா உங்களுக்கு கொடுக்குறது வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி பண்ண போறீங்க அவ்வளவு. பட் பிஓசில வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஒரு கான்செப்ட் பெருசா இருக்காது. அது கரெக்ட், நம்ம தான் பண்றது, நம்ம பண்ணி காட்டுறது தான் பிஓசி, நம்ம பண்ணி காட்டுறது. அதான் சொல்ல, நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து இன்னும் அதுல இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள இறங்கி பார்க்க முடியும், இதை பண்ணா இதுல இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் பண்றதை விட பிஓசி பண்றது எப்பவுமே நல்லது. ஓகே, ஓகே, சோ வேற யாருக்கும் எதுவும் queries, questions? ஹலோ, என்ன கேட்கலாம் ஜி? இது என்விரான்மெண்ட் டு என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட் எப்படி இது புரியல. யூடி டு ப்ரொடக்ஷன் ஓபன். ஓகே, சோ அதுக்கெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து உங்களுக்கு தனித்தனியாலாம் இது கிடையாது பவர் பிஐ பொறுத்த வரைக்கும். லைக் இப்போ சர்வர் தனித்தனி சர்வர்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. இப்போ ரிப்போர்ட் சர்வர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தனியா சர்வர் கொடுத்துருப்பாங்க கம்பெனில. யூஐடிக்கு ஒரு சர்வர் கொடுத்துருப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சர்வர் கொடுத்துருப்பாங்க, டெஸ்டிங்க்கு ஒரு சர்வர் கொடுத்துருப்பாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சர்வர் கொடுப்பாங்க, ஜஸ்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு. பட் பவர் பை .com பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒர்க் ஸ்பேஸ்லாம் டெவலப் பண்ணும். லைக் நீங்களே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் டெவலப் பண்றதுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம்.
மீன்ஸ் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அப்படிதான் நீங்க பண்ற மாதிரி. இது சர்வர் கான்செப்ட்ல வராது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இப்போ நான் டெஸ்ட் பண்றேன்னா இதுல நான் டெஸ்ட்ல பண்றேன். பட் நான் பவர் பிஐ சர்வீஸ் அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றேன்னா ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க தனித்தனியா. டெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க, டெஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க டெவலப் பண்ணும்போது டெவலப் பண்ணிட்டு அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள அந்த இதை புஷ் பண்ணிட்டு யூஐடிக்கு போயிடுவாங்க. யூசர்ட்ட காட்டுவாங்க, இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்பேஸ்ல போட்டுருவோம். கனெக்ஷன் மாத்தணும்ல, கனெக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாட் எவர் சேஞ்ச் வேணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்ல ஒரு காப்பி இருக்கும், ப்ரொடக்ஷன்ல ஒரு காப்பி இருக்கும். ஓகே. யூசர் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. இது இதுல வந்து ஆர்கனைசேஷன்ல நீங்க சொன்னீங்க சர்வர் ரிப்போர்ட்டிங் சர்வர்ல. ஆமா. நான் ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் பண்றது அங்க இருந்து அங்க? அதுக்கு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா மூவ்லாம் பண்ண மாட்டோம். லைக் நம்ம அந்த டிப்ளாய் பண்றோம்ல, லைக் நீங்க டிப்ளாய் பண்ணும்போது சர்வரை சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். எந்த சர்வர்ல நீங்க ஹோஸ்ட் டிப்ளாய் பண்ண போறீங்களோ அந்த சர்வரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சர்வர்ங்க ஒரு மெஷின் தான், நீங்க எந்த மெஷின்ல அதை போட போறீங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வருக்கு பதிலாக 2-3 சர்வர் கொடுத்துருவாங்க. இதை டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ, இதை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ. சர்வர் மீன்ஸ் லிங்க், சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ டெஸ்கைல அதாவது பவர் பை டெஸ்க்டாப்ல உங்களுக்கு அந்த பப்ளிஷ் பண்ணும்போது எல்லா சர்வரும் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ணிக்கணும் எந்த என்விரான்மென்ட்க்கு நான் மூவ் பண்ண போறேன், நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, குட், வெரி குட். ஓகே. வேற எக்ஸ்போர்ட் மல்டி டேட்டா செட் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம கிட்ட கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகே ஓகே, பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அந்த வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளா தான் இருக்கும். ஸோ பிங் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் தி லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இஃப் ரிக்வயர்ட். ஸோ இதுக்கு மேலே வேற எதாவது என்டைல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஏன்னா அகைன் நானுமே நான் ஹார்ட்கோர் பவர் பை டெவலப்மெண்ட் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா டே பை டே நம்மளே அப்டேட் பண்ணிட்டாதான் சர்வே பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து அப்படி நான் ஷேர் பண்ணிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல அப்டேட் ஆச்சுன்னா நானும் அப்டேட் பண்ணிக்கிறேன், நீங்களும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா we can discuss. இல்லனா இன்னைக்கு லாஸ்ட் டே செஷன், so we can wind up if you guys want. Once again, all the best. Thanks for all your time. Thank you. Thank you, sir. Sir, fresh. சொல்லுங்க ஜெய். சார் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும் சார். இல்ல ஃப்ரெஷர்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னன்னா இந்த இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பெருசா பிரிச்சு பார்க்க முடியாது. நான் சொன்னது என்னன்னா அந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதே வந்து ஆவரேஜா தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் ஒரு 100 பேர் பவர் பை தெரியும்னு வந்தாங்கன்னா அதுல 10 பேர் தான் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஒரு 40-50 பேர் வந்து 1 to 3 years தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஃப்ரெஷராகவே இப்ப நிறைய இடத்துல ஃப்ரெஷராகவே எடுக்கிறாங்க. பவர் பை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்தா கூட போதும்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு டூல் தெரிஞ்சா போதும். ஸோ அதனால இதை ஃப்ரெஷர்ஸ் நான் அப்ளை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி யோசிக்காதே. நான் சொன்ன மாதிரி தான், நீங்க 2-3 ப்ராஜெக்ட் நீங்களே மினி ப்ராஜெக்டா ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா தான் இருக்கும். நீங்க அதையே ரெஸ்யூம்ல காட்டணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் ப்ராஜெக்ட். ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணீங்கன்னா உனக்கே தெரியும், பார்த்தோம் உண்மையிலேயே ஒரு பண்ணிருக்காரு. ஸோ அதனால மற்ற டெக்னாலஜி மாதிரி ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியா நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா நானே நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லியிருக்கேன், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதே பவர் பைன்னு ஒன்று கத்துக்கிட்டீங்கன்னா ஜாப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஸ்கோப் எல்லாம் இருக்குதான் சரி. ஸோ ஃப்ரெஷருக்கு தனியாலாம் நீங்க உட்காந்து யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு அதை ப்ரூவ் மட்டும் பண்ணிடுங்க. நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினீங்கன்னா போதும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து இதோட மார்க்கெட் வந்து டாப்ல தான் இருக்கும். ஏன்னா அடுத்து இதுக்கு பெருசா காம்படிஷன் டூல்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இருந்த டூல் எல்லாமே வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இதுக்கு மார்க்கெட் நல்லாவே தான் போயிட்டு. ஓகே சார். Okay.
ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த கோவிட் ப்ராஜெக்டை. டைம் இருந்தா ரெசியூம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இது ரெண்டும் தான் சஜஷன் நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை இன்னைக்கு. ஸோ வேற எதுவும் கொரிஸ் இல்லையா? கொஞ்சம் இருக்கா இல்லையான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் நம்ம செஷனை க்ளோஸ் பண்ண முடியும். இருக்குன்னா we can discuss, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிங்கன்னா நான் கவுண்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே நோ சார். ஓகே ஃபைன். தேங்க்ஸ் முகமது. ஓகே ஜி, தேங்க்யூ. Okay, thank you all. See you again. Okay, bye then. Take care. Bye sir. Thank you. Okay, thank you.